ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ7 சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஜிஏல எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்இஜிஏல எதுக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இ7ல போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்போ இந்த மாதிரி உள்ள எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வெளில போய் இ7ல அப்ளை பண்ணும்போது அவங்க நிறையா காசு வாங்குவாங்க, நிறைய இது இருக்கும். நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்பு யூசர் ஐடி லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே சொந்தமாக பண்ணிக்க முடியும். அதில் என்ன கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அதனால தான் நம்ம இப்போ வந்து முதல்ல நம்ம இந்த மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம டிஎன்இஜிஏ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஒன்று வந்து துறை நுழைவு, இன்னொன்று வந்து பயனாளர் நுழைவு. பயனாளர் உள்நுழைவில் நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். அது ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க வந்து லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டுங்க. நம்ம வந்து முதல்ல இப்போ தான் வர்றோம், இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில் பூரா வந்துச்சு பாருங்கள். உங்களோட முழு பேர் ஆதாரில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, மொபைல் நம்பர் பொறுத்தவரை மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா தான் நீங்கள் சைன் அப் பண்ண முடியும். மெயில் ஐடி தேவை இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆதார் நம்பரு, லாகின் ஐடி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, அது என்ன ஐடி வேணுமோ அதை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கான பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா போட்டு சைன்அப் கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில் பூரா கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ஒன்ஸ் சைன்அப் கொடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் இந்த சைன்அப் கொடுக்குற லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நல்லா ஞாபகமாக வச்சுக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ண முடியாது, போயிடும். நான் ஏற்கனவே இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால மெயின் பேஜுக்கு போயிடுறேன். நீங்கள் ஓடிபி போட்டு லாகின் பண்ண அப்புறம் இந்த மாதிரி பயனாளர் மொழிக்கு வந்தீங்கன்னா இந்த லாகின் யூசர் நேம், பாஸ்வேர்டில் போய்ட்டு நீங்கள் போடலாம். நான் உங்களுக்கு ஒரு தடவை என்னோடய ஐடியை லாகின் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன்.